ஒரு நாட்டை ஆள அரசு வேண்டும். ஆனா இப்ப உலகத்தை ஆளுறது யார் தெரியுமா? அது தேர்தலில் ஜெயிச்சவர்கள் இல்ல, உங்க போன்ல இருக்கிற ஆப்ஸ் தான். உங்க டேட்டா, உங்க ஹேபிட்ஸ், உங்க லைஃப், இது எல்லாம் யாரிடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கம்பெனி உங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். ஒரு காலத்தில் அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பல விஷயங்கள் இன்று சில தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களின் கைகளில் குவிந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு சாதாரணமாக நிகழ்வா அல்லது உலக அரசியலையே புரட்டி போடும் புதிய சக்தியா? உங்கள் ஒரு தனிப்பட்ட தரவு, ஒரு நாட்டின் பாதுகாப்பு அல்லது உலக பொருளாதாரம், இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வி இன்று முன்னபோதையும் விட முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த சில பத்தாண்டுகளில் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையை புரட்டி போட்டது மட்டுமல்லாமல் உலகளாவிய அதிகார சமநிலையையும் மாற்றியமைத்துள்ளது. இணையத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் அது ஒரு பரவலாக்கப்பட்ட திறந்தவெளி தளமாகவே பார்க்கப்பட்டது. தகவல்கள் அனைவராலும் அணுகக்கூடியதாகவும் கட்டுப்பாடு ஒரு சில மையங்களில் குவிக்கப்படாததாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை நிலவியது. இருப்பினும் 2000களின் முற்பகுதியில் தேடுபொறிகள், சமூக வலைத்தளங்கள் மற்றும் இகாமர்ஸ் தளங்களின் எழுச்சியுடன் இந்த நிலப்பரப்பு மாற தொடங்கியது. 2010களின் நடுப்பகுதியில் மொபைல் புரட்சி, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் தரவு பகுப்பாய்வு திறன்களின் வளர்ச்சி ஆகியவை சில நிறுவனங்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிலான சக்தியையும் செல்வாக்கையும் வழங்கின. இந்த காலகட்டத்தில் பல சிறிய போட்டியாளர்களை கையகப்படுத்தியதன் மூலமும் தங்கள் தளங்களில் பிற சேவைகளை ஒருங்கிணைத்ததன் மூலமும் இந்த நிறுவனங்கள் தங்கள் சந்தை ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தின. இன்று கூகுள், ஆப்பிள், மெட்டா, அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற இந்த டிஜிட்டல் ஜாம்பவான்கள் வெறும் நிறுவனங்கள் என்பதை தாண்டி சில சமயங்களில் சிறிய நாடுகளின் பொருளாதாரத்தை விடவும் பெரிய சந்தை மதிப்பை கொண்டுள்ளன. பல பில்லியன் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் இவை இரண்டர கலந்துவிட்டன. தகவல்களை அணுகுவது முதல் பொருட்களை வாங்குவது வரை, சமூக வலைத்தளங்களில் உரையாடுவது முதல் வங்கி பரிவர்த்தனைகள் செய்வது வரை, நமது டிஜிட்டல் உலகம் இந்த நிறுவனங்களின் தளங்களில்தான் இயங்குகிறது. இந்த தொழில்நுட்ப பெருநிறுவனங்கள் தங்கள் செல்வாக்கை பல வழிகளில் நிலைநிறுத்துகின்றன. இந்த செல்வாக்கை 4 முக்கிய தூண்களின் கீழ் கட்டமைக்கலாம். தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு. இவை திரட்டும் தரவுகளின் அளவும் அவற்றை பகுப்பாய்வு செய்யும் திறனும் அளப்பரியது. ஒவ்வொரு நாளும் பல பெட்டாபைட் தரவுகளை சேகரித்து அதிநவீன செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் வழிமுறைகளை பயன்படுத்தி அவற்றை பகுப்பாய்வு செய்கின்றன. ஒவ்வொரு பயனரின் விருப்பங்கள், பழக்கவழக்கங்கள், இருப்பிடங்கள், தேடல் வரலாறுகள், வாங்கும் முறைகள், உடல்நல தகவல்கள் மற்றும் சமூக வலைத்தள தொடர்புகள் என எண்ணற்ற தகவல்களை இவை சேகரிக்கின்றன. ஸ்மார்ட் போன்கள், ஸ்மார்ட் சாதனங்கள், இணையதளங்கள் மற்றும் பயன்பாடுகள் மூலம் இந்த தரவு இடைவிடாமல் சேகரிக்கப்படுகிறது. இந்த தரவுதான் இன்றைய டிஜிட்டல் உலகில் புதிய தங்கம். இது நுகர்வோர் நடத்தையை புரிந்து கொள்ளவும், தனிப்பயனாக்கப்பட்ட சேவைகளை வழங்கவும், இலக்கு விளம்பரங்களை இயக்கவும், புதிய தயாரிப்புகளை உருவாக்கவும் பயன்படுகிறது. மேலும் இது அரசியல் பிரச்சாரங்கள் மற்றும் சமூக செல்வாக்கு செலுத்தும் முயற்சிகளுக்கும் பயன்படுத்தப்படலாம். இந்த தரவு செல்வத்தின் காரணமாக சில நிறுவனங்களின் தரவு தொகுப்புகள் நாடுகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை விட விரிவானதாக இருக்கக்கூடும். கிளவுட் கம்ப்யூட்டிங் இணைய உள்கட்டமைப்பின் பெரும் பகுதியையும், கிளவுட் கம்ப்யூட்டிங் எனப்படும் மேகக்கணிமை சேவைகளையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் (IaaS), பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் (PaaS), சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் (SaaS) இந்த நிறுவனங்களே சொந்தமாக்கி கொண்டுள்ளன. அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அசூர், கூகுள் கிளவுட் போன்ற தளங்கள் உலகளாவிய கிளவுட் சந்தையில் 60% அதிகமான பங்கை கொண்டுள்ளன. இணையத்தின் முதுகெலும்பாக செயல்படும் இந்த உள்கட்டமைப்பு இல்லாமல் நவீன உலகம் ஒரு நொடி கூட இயங்க முடியாது. பெரும்பாலான வணிகங்கள், அரசாங்கங்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட தங்கள் செயல்பாடுகளுக்கு இந்த கிளவுட் சேவைகளை நம்பியுள்ளன. மேலும் இணைய போக்குவரத்துக்கான கேபிள்கள், டேட்டா சென்டர்கள் போன்ற உடல் உள்கட்டமைப்புகளிலும் சில நிறுவனங்கள் பெரும் முதலீடு செய்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, புதுமைகளை உருவாக்கும் அவற்றின் வேகம் அரசுகளால் ஈடு செய்ய முடியாதது. இந்த நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுகின்றன. உதாரணமாக 2023ஆம் ஆண்டில் அமேசான் மட்டும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக சுமார் $85 பில்லியன் செலவிட்டது. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் வரை இந்த நிறுவனங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்துகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் புதிய சந்தைகளை உருவாக்குவதுடன் ஏற்கனவே உள்ள துறைகளில் அவற்றின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. அவற்றின் சேவைகள் தேசிய எல்லைகளை கடந்து உலகளாவிய அளவில் செயல்படுகின்றன. ஒரு நாட்டின் சட்டம் ஒரு தளத்திற்கு பொருந்தும்போது அது மற்றொரு நாட்டில் வேறு மாதிரியாக இருக்கலாம். இந்த உலகளாவிய அணுகுமுறை அவற்றை ஒழுங்குபடுத்துவதை அரசுகளுக்கு மிகவும் சவாலாக மாற்றுகிறது. வெவ்வேறு நாடுகளின் தரவு பாதுகாப்பு சட்டங்கள், எடுத்துக்காட்டாக ஐரோப்பாவின் GDPR, கலிபோர்னியாவின் CCPA, வரி விதிப்பு கொள்கைகள் மற்றும் உள்ளடக்க ஒழுங்குமுறை விதிகள் ஆகியவற்றிற்கு இடையில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டியுள்ளது. இது சில சமயங்களில் ஒழுங்குமுறை தன்னிச்சையை பயன்படுத்திக் கொள்ள வழிவகுக்கிறது. இந்த நிறுவனங்களின் பொருளாதார சக்தி சில சமயங்களில் நாடுகளின் பொருளாதார சக்தியையும் மிஞ்சிவிடுகிறது. அவற்றின் சந்தை மூலதனம் பல $1 டிரில்லியன் எட்டி. ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்ட்
மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களின் சந்தை மதிப்பு பல சமயங்களில் பிரான்ஸ் அல்லது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக உள்ளது. டிஜிட்டல் விளம்பரம், இ-காமர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் மென்பொருள் சேவைகளில் அவை ஆதிக்கம் செலுத்துகின்றன. உதாரணமாக, உலகளாவிய டிஜிட்டல் விளம்பர சந்தையின் சுமார் 70 விழுக்காட்டுக்கும் அதிகமான பங்கு சில முன்னணி நிறுவனங்களிடம் குவிந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இவை கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தங்கள் நலன்களை பாதுகாக்க கோடிக்கணக்கான டாலர்களை லாபியில் செலவிடுகின்றன. தரவு பாதுகாப்பு, தனியுரிமை, போட்டித்தன்மை மற்றும் வரி விதிப்பு போன்ற கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்த இவை தீவிரமாக செயல்படுகின்றன. சமூக ஊடக தளங்கள் பொது விவாதங்களை வடிவமைக்கின்றன, கருத்துக்களை பரப்புகின்றன அல்லது கட்டுப்படுத்துகின்றன, தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன, மேலும் தகவல்களை தணிக்கை செய்யும் அல்லது பரப்பும். அவற்றின் முடிவுகள் ஜனநாயக செயல்முறைகளையே பாதிக்கக்கூடும். தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு மீறல்கள், தவறான தகவல்களின் பரவல், டிஜிட்டல் ஏகபோகம் மற்றும் வரி ஏய்ப்பு போன்ற பல சமூக பிரச்சினைகளுக்கும் இவை காரணமாகின்றன. இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களின் தாக்கம் பல்துறை சார்ந்தது. ஒருபுறம் அவை பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கின்றன, உலக மக்களை இணைக்கின்றன, தகவல்களை எளிதாக அணுக உதவுகின்றன, மேலும் எண்ணற்ற புதுமைகளை உருவாக்குகின்றன. டிஜிட்டல் சேவைகள் சிறு வணிகங்களுக்கும் உலகளாவிய சந்தையை அணுக உதவுகின்றன, மேலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் பெரும் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. மறுபுறம் ஏகபோகங்கள் உருவாவது, தரவு மீறல்கள், தவறான தகவல்களின் பரவல், தணிக்கை குறித்த விவாதங்கள், வரி ஏய்ப்பு மற்றும் உள்ளூர் வணிகங்கள் மீதான தாக்கம் போன்ற எதிர்மறையான விளைவுகளையும் இவை ஏற்படுத்துகின்றன. சில சமயங்களில் அவற்றின் முடிவுகள் சர்வதேச உறவுகளையும் பாதிக்கலாம். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை ஒரு நாட்டில் தடை செய்வது அல்லது ஒரு தளத்தில் ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்றவை புவிசார் அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தலாம். நாடுகளுக்கு இடையே பதட்டங்களை உருவாக்கலாம். உலகளாவிய அளவில் செயல்படும் ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் சட்டங்களுக்கு எவ்வாறு கட்டுப்படும் என்ற கேள்வி டிஜிட்டல் இறையாண்மை குறித்த விவாதத்தின் மையமாக உள்ளது. எதிர்காலத்தில் இந்த போக்குகள் மேலும் தீவிரமடையவே வாய்ப்புள்ளது. செயற்கை நுண்ணறிவு, மெட்டாவர்ஸ், விண்வெளி இணையம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் இந்த நிறுவனங்களின் அதிகாரத்தை மேலும் பெருக்கக்கூடும். இதன் விளைவாக அரசுகள் இந்த டிஜிட்டல் யதார்த்தத்திற்கு ஏற்ப புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை GDPR இது தனிப்பட்ட தரவு பாதுகாப்பிற்கான உலகளாவிய தரத்தை அமைத்தது. மற்றும் டிஜிட்டல் சந்தைகள் சட்டம் இது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஏகபோக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சட்டங்கள் இந்த நிறுவனங்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும், போட்டித்தன்மையை மேம்படுத்தவும், தரவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இப்போது செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் அதன் நெறிமுறைகள் குறித்து சட்டங்களை வகுத்து வருகின்றன. டிஜிட்டல் இறையாண்மை, தரவு பாதுகாப்பு மற்றும் போட்டித்தன்மை போன்ற கருத்துக்கள் உலகளாவிய விவாதத்தின் மையமாக மாறி வருகின்றன. டிஜிட்டல் இறையாண்மை என்பது ஒரு நாட்டின் குடிமக்களின் தரவு, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் இணைய செயல்பாடுகள் மீது அதன் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதாகும். புதுமைகளை ஊக்குவிப்பதற்கும் பொது நலனை பாதுகாப்பதற்கும் தேசிய நலன்களை உறுதி செய்வதற்கும் இடையே ஒரு சமநிலையை அடைவது என்பது ஜனநாயகங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். இதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு, வலுவான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப நெறிமுறைகள் குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் தேவை. நாம் தினமும் பயன்படுத்தும் இந்த தொழில்நுட்ப அமைப்புகள் நம்மை அறியாமலேயே உலகளாவிய அதிகார போராட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் வெறும் சேவை வழங்குனர்கள் மட்டுமல்ல, அவை உலக அரசியலையும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வடிவமைக்கும் சக்திகளாக உருவெடுத்துள்ளன. இந்த சிக்கலான உறவை நாம் புரிந்து கொள்வதும் அதற்கான பொறுப்பான தீர்வுகளை கண்டறிவதும் எதிர்கால உலகின் திசையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காரணியாக அமையும்.